படுத்த துணிகளை எடுங்க. படுத்த பாய், தலையணை இவைகளை தட்டி தூசி தட்டி எடுத்து வைக்கணுங்க. அதுதான். அடுத்தது துணி துவைப்பாங்க. எல்லா துணியும் ஒன்றா சேர்த்து சேர் மேலே வாரி போட்டுருவாங்க. நான் ஒரு விட்டே அதுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் 2 சேர் இருக்கும். ஒன்று துவைச்ச துணியை எடுத்து போடுறதுக்கும், இன்னொன்று வரவங்கள உட்கார வைக்கிறதுக்கு ஒன்று. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது. ஒவ்வொருவருடைய கைரேகையும் வேறு வேறு தான். சரிங்களா? அப்போது ஒவ்வொருடைய மனபாவனைகள், மன சிந்தனைகள் எல்லாம் வேறு வேறு தான். வேர்வை துளிகளும் வேறு வேறு தான். நீங்கள் என்ன தான் துவைச்சி வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் சரி, கையில் துவைச்சாலும் சரி, எல்லாத்தையும் ஒன்றா போடாதீங்க. அப்படி போடுற சூழ்நிலை இருந்தால் மடித்து வச்சுருங்க. பீரோ, ஒரு சில வீட்டில் பீரோ திறந்த துணி அப்படியே கொட்டும். எனக்கே இது மாதிரிலாம் இருந்தது. வேலை சூழ்நிலை காரணமாக நாங்கள் போகும்போது எங்கள் வீட்லையும் இருந்தது. இதை நான் ஒரு சித்தரோ சாமி சொல்லும்போது அது நல்லது ஏதோ நான் ஏற்றுக்குவேன். அது என்ன இருக்கட்டும், கஷ்டமான